நான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். வெந்தயம் சாப்பிட்டா எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு. வெந்தயம் சாப்பிட்டா எல்லாம் பறந்து போயிடுமா? வெந்தயம் சாப்பிட்டு என்ன பறந்துச்சு இது வரைக்கும் சொல்லுங்கள்? வெந்தயம் சாப்பிட்டு என்ன பறந்துச்சு? ஒரு சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இன்னைக்கு 3 சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு நேரம் இன்சுலின் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 3 நேரம் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பறந்துச்சு வெந்தயம் போட்ட உடனே? சொல்லுங்க, என்ன பறந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒன்றும் பறக்கல, எல்லாம் அப்படி தான் இருக்கு. உங்களுக்கு சுகர் மாத்திரையோ இல்லை ப்ரெஷர் மாத்திரையோ இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ நடத்தணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயம் சாப்பிடுங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். வெந்தயம் சாப்பிடும் எல்லாம் பறந்தோன்னும் போகாது. ஏதாவது நடத்தணும்னா உங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ்டு டயட் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் பறந்து போகும். சுகர் மாத்திரை போடாண்டா, ப்ரெஷர் மாத்திரை போடாண்டா, கொலஸ்ட்ரால் மாத்திரை போடாண்டா, இன்சுலின் ஊசியும் போடாண்டா, அப்போ எல்லாம் பறந்து போகும். பேலன்ஸ்டு டயட் அதை விட்டுக்கிட்டு வெந்தயம் சாப்பிட்டா எல்லாம் பறந்து போயிடும், கருவேப்பிலை சாப்பிட்டோன்னே எல்லாம் பறந்து போயிடும், சிறுதானியம் சாப்பிட்ட உடனே எல்லாம் பறந்து போயிடும், இதெல்லாம் போய் அப்படி யாருக்கா பறந்து போச்சுதா சொல்லுங்க? யாராவது நிறுத்துறீங்களா? வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்துறீங்களா? யாராவது ப்ரெஷர் மாத்திரை நிறுத்துறீங்களா? யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்துறீங்களா? யாராவது இன்சுலின் ஊசி நிறுத்துறீங்களா? சொல்லுங்க. வெந்தயம் சாப்பிட்ட உடனே எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, போய் சொல்றது, மக்களை ஏமாத்துறது. புரிஞ்சுதா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க, யாராவது நடத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. வெந்தயம் சாப்பிட்ட உடனே எல்லாம் நடத்திட்டேன் அப்படின்னு. நோ, பேலன்ஸ் டயட் சாப்பிட்டா மட்டும்தான் நடத்த முடியும். இந்த தம்பி வர 70 கிலோ வெயிட்டு குறைச்சேன், ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா வெயிட்டு குறையுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 70 கிலோ வெயிட்டு குறைக்க முடியுமா கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட உடனே? நடைபயிற்சி பண்ண உடனே 70 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணுனா 40லேருந்து 50 கேலரி எரிக்கப்படும். அப்போ 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் 70 கிலோ அங்கே கரைஞ்சி போயிருமோ? கொஞ்சம் ஜூஸ் குடித்த உடனே 70 கிலோ கரைஞ்சி போயிருமான்னு கேட்டேன். கொஞ்சம் சிறுதானியமும் கொஞ்சம் பழங்களும் கொஞ்சம் காய்கறி தின்ன உடனே 70 கிலோ வெயிட் அங்கே கரைஞ்சி போயிருமோ? எல்லாம் போய், எல்லாமே பொய் தான். பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து விகிதம் கரெக்டாக இருந்தால் நடைப்பயிற்சியும் வேண்டாம், உடற்பயிற்சியும் வேண்டாம், ப்ரோட்டீன் பவுடர் வேண்டாம், மாத்திரையும் வேண்டாம், ஜூஸும் வேண்டாம், சூஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எவ்வளவோ யூஸ்லெஸ்ஸான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் நிறைய பேர் இந்த வெயிட்டை குறைக்காமல் சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு.